வந்து டாக்ஸேஷன் லாவுடைய 3 மார்க் கொஷின்ஸ் அது எல்லாமே 10 வருஷ கொஷின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறது அது என்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஒன்றொன்னாவே உங்களுக்கு காமிக்கிறேன். அது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. டாக்ஸேஷன் லாவில் 10 வருஷம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 3 மார்க்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே செக்ஷன் 199 இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் பற்றி செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அப்பீல் பிஃபோர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல் இருக்குது. அது இந்த ஃபஸ்ட் அப்பீல் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் இயர். இது வந்து அசஸ்மெண்ட் இயர் செக்ஷன் 2A கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸு. அதுக்கப்புறம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. BOIன்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அதுக்கு அடுத்தது அசஸர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அசஸர்ஸ் செக்ஷன் 27 ஆஃப் த IT ஆக்ட் வந்து 1961 இது கீழே இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இது அப்படியே படிச்சுக்கிட்டு இது எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பை அசஸர்ஸ் செக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44A3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ரெவென்யூ ரிசிப்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் அசட் பற்றி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வந்து 214. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 10 வருஷ கொஷினுடைய முக்கியமான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் படித்தா போதுமானது. அது கேபிட்டல் கெயினுடைய தொடர்ச்சி தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் ரெவின்யூ ரெசிப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதை அப்படியே படிச்சுட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் கேஷுவல் இன்கம் ரிசீவ்டு ஃபார் வின்னிங் லாட்ரேஸ்லேருந்து அது கேஷுவலாக வருது. அது வந்து சாதாரணமாக அதுவாக வருது, அதுவாக போயிடும். கேம்பிளிங்கு, ஹார்ஸு ரேஸ் இதிலெல்லாம் வருது கேஷுவல் இன்கம். இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் சேல் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸு, அது வந்து சென்ட்ரல் சேல் CST அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. CST அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. இதை அப்படியே படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதனுடைய தொடர்ச்சி தான், CSTனுடைய தொடர்ச்சி தான். இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசஸர்ஸ் அப்படின்னு பற்றி கொடுத்துருக்காங்க. கையெழுத்து புரியுதான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இது எல்லாமே எழுதணும். அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருக்கேன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கிளாஸிஃபைட்னா இது எல்லாமே கேட்டகரிஸு. அதுக்கப்புறம் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து வந்திருக்கு, 2-3 இடத்துல வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இது வந்து செக்ஷன் வந்து 16 கீழே வர்றது தான் கிளப்பிங் ஆஃப் இன்கம்மு. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ட்ரூ அண்டர் செக்ஷன் வந்து ரெகுலர் அசஸ்மெண்ட் இன் ஆனிபெட் ஆஃப் எனி ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி, அதாவது கிளாசிஃபிகேஷன் ரெக்கவரி ஆஃப் டேக்ஸ் அண்டர் ஸ்கீம். இது வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. இதனுடைய செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19A செக்ஷன் வந்து இங்கே பாருங்கள் 19A கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர். இது வந்து கரண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கிட்டே வாங்க. இன்கம் தி ரிட்டர்ன் ITR, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை தான் ITRன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது டீலர் இது பார்க்கும்போது செக்ஷன் 2X அப்படின்னு போட்டு 2B அப்படின்றது தான் டீலரு. அதுக்கடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டீலர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் டிக்ளேர்டு குட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2C டிக்ளேர் குட்ஸ் இன்க்ளூட் தர் குட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து டிக்ளேர் குட்ஸுக்கு கீழே வரக்கூடியது தான் இது எல்லாமே. இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இது ஆர்டிக்கல் 286(3) கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிக்கல் செக்ஷன் பார்ட் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு கிஃப்ட், அது வந்து செக்ஷன் 56(2) ITA 19, அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்டு அசட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கம்ப்யூட்டிங் த நெட் வெல்த் ஆன் ஏ அசஸ் பிலாங் டு த அசஸ் பை வெட்ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வந்து 41. இதை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இது புரியும். ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே புரிஞ்சிடும். நான் இதில் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே 3 மார்க்கு தனித்தனியாகவும் போட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள்
டாக்ஸேஷன் அவேர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே நானும் கொடுத்துருக்கேன். அதாவது ஷார்ட்ஸில் வந்து தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் நான், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னு இதுவும் வந்து 2-3 தடவை கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. அது பார்த்துக்கோங்க. டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா நான் வெளிநாட்டிலையும் பணம் கட்டுவாங்க, உள்நாட்டில் வந்த பிறகும் டேக்ஸ் கட்டுவாங்க, அதுதான். அதுக்கப்புறம் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் எஸ்டேட் டியூட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ்டேட் டியூட்டியும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. எஸ்டேட் டியூட்டி, அதே மாதிரி எஸ்டேட் டியூட்டி ஆக்ட் வந்து 1953 வந்து கொடுத்தாங்க பாருங்கள். எஸ்டேட் டியூட்டி ஆக்ட் வந்து 1953 கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் எஸ்டேட் டியூட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் அசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வரக்கூடியது அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1951. யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே வந்து ஃபாரின் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் ரெண்டுமே வரும் அந்த பிக் கொஷின்ஸில், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபாரின் நேஷ்னல் ஆஃப் இந்தியன் ஆரிஜன், ஃபாரினில் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் வந்து இந்தியாவில் இருக்கும். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் இதை கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை தான் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்து லேட்டஸ்ட்டாக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. எப்படின்னா 2017 தான் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 2017 தான் நம்மளுக்கு ஜிஎஸ்டியே கொண்டு வந்தது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய இன்கம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் 23 27 ஆஃப் த ஆக்டில் கீழே வருது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு லாவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படியே ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெளிவாக புரியும். நீங்கள் ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத படிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதாவது ஈச் டேக்ஸ் லீவ்டு ஆர் கலெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸப்ட் பை இது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நெட் வெல்த்து, அதாவது மொத்த சொத்து எவ்வளோ நெட் வெல்த்து அப்படின்னு பார்க்குறாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நெட்டு வெல்த் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1957. அதுக்கப்புறம் வந்து நான் ரெசிடென்ட் பார்க்கும்போது செக்ஷன் 230 கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், அதான் பேன்னு சொல்கிறோம், பேன் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா செக்ஷன் 139A வந்து கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு நான் ரெசிடென்ஸும் வந்திருக்கு, அதே மாதிரி நெட் வெல்த்தும் நம்மளுக்கு வந்திருக்கு, அடிக்கடி கொஷின்ஸில் வந்திருக்கு. அதனால் இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் த ஐடிஓ பற்றி கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாலோயிங் மெம்பர், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதேமாதிரி செக்ஷன் 131 ஆஃப் த ஆக்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் வந்து செக்ஷன் 234 ப்ரீவியஸ் இயர் செக்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே புரியும். இந்த ப்ரீவியஸ் இயர்னால் முந்தனுடைய ஆண்டு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபார்ம் இன் லா இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டேக்ஸ் சிஸ்டம் கமிட்டி வந்து இந்தியாவில் 1991 கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. இது எல்லாமே ஈஸி தான் பாருங்கள். பவர் ஆஃப் த ஐடிஓ பற்றி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயரு, அது அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்து ரீஃபார்ம் இன் லா பற்றி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு போகலாமா? அது அதனுடைய தொடர்ச்சி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளியர்லெஸ் சிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிளியர்லெஸ் சிஎஸ்டி ஆக்ட்டு. அப்புறம் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் கூட அடிக்கடி வரக்கூடிய கொஷின் தான், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா இது என்னதுன்னா ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான், வந்திருக்கு அடிக்கடி. ஸோ இதுவும் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸும் முக்கியம், ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்றது முக்கியம். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோங்க.
இது அதனுடைய தொடர்ச்சி. அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நான் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படி கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களால் அதை எலாபரேட் பண்ணி எழுத முடியும். அது கீழே வந்தீங்கன்னா சேல் டேக்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து யாரெல்லாம் அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கினா ஸ்கோப் ஆஃப் வாட், விஏடி, வேல்யூ ஆடட் டேக்ஸை தான் வாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர்றது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சுய மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்துக்கோங்க. செக்ஷன் 139 தான் வந்திருக்கு. 142, 148, 153 இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். அடுத்தது டேக்ஸை பற்றி எப்படி போடணும் என்ன அப்படின்றது. அமௌண்ட் ஆஃப் மணி லீவ்ட் ஆன் பர்சன், ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், இதுதான் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து டேக்ஸ் அண்டு ஃபீஸு, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. டேக்ஸ் ஃபீஸ். அதுக்கப்புறம் டேக்ஸ்னால் என்ன, கம்பல்சரி கட்டி ஆகணும். ஃபீஸ்னால் என்னென்னா வாலண்டரியாக போய் பே பண்ணுறது, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ், அதான் டிடிஎஸ் ஷார்ட்டாக கேட்டாங்கனாலும் டிடிஎஸ் மட்டும் கேட்டால் கூட நீங்கள் இதை எழுதலாம். 3 மார்க் கொஷின்ஸில் இது வருது. இதுவும் வருது, டேக்ஸ் அண்ட் ஃபீஸும் வருது. இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் அடிக்கடி வருது. அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2J கீழே வருது, டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி அலோவன்ஸ், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கோங்க. வேக்கன்சி அலோவன்ஸ், அதில் வேக்கன்சி அலோவன்ஸினுடைய அதோட கண்டினியூவேஷன். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் வந்து டேட் அண்டர் வெல்த் டேக்ஸு. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ் இது வந்து வேல்யூவேஷன் டேட் அண்டர் வெல்த் டேக்ஸு. அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸு. அதுக்கு அப்படியே வந்து வென் ஏ நான் ரெசிடென்ட் இஸ் லயபிள் டு பே டேக்ஸ், அது கீழேயும் இது கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. மொத்தம் உங்களுக்கு 52 கொஷின்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அட்லீஸ்ட் 40 கொஷினாவது படிச்சிங்க. 52 உங்களால் முடிஞ்சிச்சுன்னா படிச்சுக்கோங்க. எது வேணாலும் எழுதலாம். இது கொஞ்சம் தரோவாக இருந்தீங்கன்னா பிக் கொஷின் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக கேட்டிங்க. இந்த 3 மார்க் கொஷினில் நீங்கள் ஒரு 40ஆவது படிச்சிடுங்க. 52 கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா பிக் மார்க் கொஷினையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.